பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சப்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜெபம் செய்வோம். சகல ஜனங்களாலும் விரும்பப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லைகளற்ற உம்முடைய அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையிலும் எங்கள் பார்வையை கிறிஸ்துவின் பார்வையைப் போல விசாலப்படுத்தவும், இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளையும் இந்த தொழுவத்திற்குள் கூட்டி சேர்க்க விரும்பும் ஆண்டவருடைய இருதயத்தை எங்கள் வாழ்வில் சொந்தமாக்கவும் அருள் தாரும். ஆண்டவரை கருத்தோடும் உண்மையோடும் ஆராதித்து மகிழ எங்களை தூய ஆவியானவரால் நிறைத்தருளும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். நேசம் மீட்ப இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தால் என் உள்ளம் கனியும். ஞான பாடல் 79. காண
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 45வது அதிகாரம் வசனங்கள் 6 முடிய. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இது நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள்நிறைந்த வார்த்தைகளை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக, நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம்.
ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு எல்லைகளை கடந்து இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுதல். அக்னாலஜிங் ஃபெய்த் பியாண்ட் பவுண்டரிஸ். ஒரு நாள் கடல் தவளை ஒன்று கிராமத்திற்கு செல்ல ஆசைப்பட்டது. ஒரு கிணற்றண்டை வந்து எட்டி பார்த்தது. ஆச்சரியம், அந்த கிணற்றிற்குள்ளாக ஒரு சில கிணற்று தவளைகள் அங்குமிங்கும் குதித்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த கடல் தவளை, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது. கிணற்று தவளைகள் மேலே எட்டி பார்த்தது. ஒரு புதிய தவளையை கண்டு ஆச்சரியப்பட்டது. நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று விசாரித்தது. நான் கடலில் இருந்து வருகிறேன் என்று சொன்னது கடல் தவளை. அந்த கடல் எவ்வளவு பெரியது என்று கிணற்று தவளை விசாரித்தது. அது மிகவும் பெரியது என்று சொன்னது. கிணற்று தவளை ஒரு டைவ் அடித்து, இவ்வளவு பெரிதாக இருக்குமா என்று கேட்டது. கடல் தவளை சிரித்துக்கொண்டே சொன்னது, இதைவிட மிக மிக பெரியது. 2 டைவ் அடித்துவிட்டு கேட்டது, இந்த அளவு பெரியதாக இருக்குமா? கடல் தவளை சிரித்துக்கொண்டே சொன்னது, இதைவிட பெரியது. 3 டைவ் அடித்துவிட்டு கேட்டது, இந்த அளவிற்கு பெரிதாக இருக்குமா? கடல் தவளை சொன்னது, இதைவிட மிக மிக பெரியது. ஆனால் கிணற்று தவளை சொன்னது, இருக்கவே முடியாது. இந்த கிணற்றுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதைவிட ஒரு பெரிய இடம் இருக்க முடியாது என்று சொன்னது. இன்றைக்கும் பல நேரங்களிலே நாம் ஒரு கிணற்று தவளை போலத்தான் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக குறுகிய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லைகளை கடந்து இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள இந்த நாளிலும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமான திருமுறை வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் கோரேசை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம் கிமு 775 முதல் கிமு 745 வரை. கோரேஸ் அரசாண்ட காலம் கிமு 559 முதல் 530 வரை. கோரேஸ் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேசை பற்றியும் கடவுளின் திட்டத்தில் அவர் செய்ய போகிற காரியத்தை பற்றியும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! கோரேசை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் 30 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் அரசர்களில் ஒருவரா கோரேஸ் என்றால் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட முற்பிதாக்களான ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் வழித்தோன்றலாக வந்தவரா என்றால் அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் அவர் எப்படி இடம் பிடித்தார்? ஏசாயா 45:28 கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு
பிரியமானதை செய்தபடியால் பரிசுத்தமான வேதாகமத்தில் கோரேசுக்கு முக்கியமான இடம் கிடைத்தது. இத்தனைக்கும் கோரேஸ் ஒரு யூதர் அல்ல, அவர் பெர்சியாவின் அரசர். சௌராஷ்டிர மார்க்கத்தை பின்பற்றியவர். பெர்சியர்களின் தெய்வமான மார்துக் மீது அளவு கடந்த பயபக்தி கொண்டவர். அப்படிப்பட்டவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேஸ் பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பின்பு செய்த முதல் காரியம், முக்கியமான காரியம், பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்களை விடுவித்து சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி தந்து தாராளமான பொருளுதவியையும் மத சுதந்திரத்தையும் அளித்தார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தபடியால் பரிசுத்தமான வேதாகமத்தில் கோரேசுக்கு முக்கியமான இடம் கிடைத்தது. நாமும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிப்போம். ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர் இடம்பெறும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், அவர்கள் கிலேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பரிசேய கிறிஸ்தவர்களாய் நடந்து கடைசியில் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இடம்பெறாமல் போய்விடக்கூடாது. அன்று கடவுள் தன்னை இஸ்ரவேல் யூதாவின் எல்லைகளையும் கடந்தவர் என்பதை உணர்த்தினார். கடவுள் மனிதர்களாகிய நாம் வைத்திருக்கிற எல்லைகளுக்கு, வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் கடந்தவர். எனவே தான் நாம் அவரை கடவுள் என்கிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, பாசமாக அழைக்கிறவர். ஏசாயா 44:4, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா தன் சொந்த பிள்ளைகளை பெயர் சொல்லி பாசமாய் அழைக்கும்போது அந்த பிள்ளை சந்தோஷப்படுகிறது. தந்தை தன் பிள்ளையின் கையை பிடித்து நடத்தும்போது அந்த பிள்ளை சந்தோஷப்படுகிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் கோரேசை பாசத்தோடு பெயர் சொல்லி அழைத்த போது தெய்வ ஜனங்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏசாயா 45:1 கர்த்தர் கோரேசின் வலது கையை பிடித்து கொண்டபோது, இதுவரை தாங்கள்தான் தேவனுடைய செல்ல பிள்ளைகள் என்று இருமாப்போடு இருந்த இஸ்ரவேலர் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், அவர்கள் பார்வையில் கோரேஸ் ராஜா ஒரு அந்நியன், புறஜாதியான், யாரோ ஒருவன், அடுத்த வீட்டு பிள்ளை, அடுத்த தேசத்தை சார்ந்தவன், வேறு ஜாதியை சார்ந்தவன், வேறு மார்க்கத்தை சார்ந்தவன், தீட்டானவன், அசுத்தமானவன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 44:28, அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன். ஆண்டவரின் பாசம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய பாசம் எல்லைகளுக்கு உட்பட்டது, குறுகிய வட்டத்திற்குள் அமைந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு 6வது அதிகாரம் 46-47 வசனங்கள்,
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? நம்முடைய பாசம், அன்பு எல்லைகளுக்குட்பட்டது, சுயநலமானது. ஆனால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? 48வது வசனம் சொல்லுகிறது, பூரண சர்க்குணர். 45வது வசனம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் அனைவர் மேலும் பாச மழையை பொழிகிறவர். இன்றும் உங்களை பாசமாய் பெயர் சொல்லி அழைக்கின்றவர், உங்களை அறிந்திருக்கிறவர். உங்களை குறித்த ஒரு விசேஷமான நோக்கம், திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. நேசிக்க, பாசம் காட்ட யாருமே இல்லையே என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் நம்பின தெய்வங்கள் என்னை கைவிட்டு விட்டது என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் பாசமழை பொழிகின்ற ஆண்டவர் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் பெயரை அறிந்தவர். அவர் உங்களுடைய சூழ்நிலைமைகளை அறிந்தவர். நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவார். அவருடைய பாசம் நம்மை மாற்றக்கூடியது. வரலாற்று ஆசிரியர்கள் கோரேசை குறித்து குறிப்பிடுகிற பொழுது யுத்த வெறியன், இரத்த பிரியன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையாலும் அன்பாலும் பாசத்தாலும் தொடப்பட்ட கோரேசின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தான் அறிந்திராத, தன்னை அறிந்திருக்கிற பரலோகத்தின் தேவனை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டார். மேதியனாகிய தரிவும் பெர்ஷனாகிய கோரேசும் சேர்ந்து பாபிலோனை கைப்பற்றிய போது தானியேல் பாபிலோனின் அரண்மனையில் தான் இருந்தார். தானியேல் மூலமாக கோரேஸ் தன்னை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களை அறிந்திருக்க வேண்டும் என்று வேதாகம வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அது கோரேசனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தன்மேல் பாசமுள்ள, தான் பிறப்பதற்கு முன்பே தன்னை குறித்த தெய்வீக திட்டத்தை அவர் அறிந்து கொண்ட போது ஆண்டவருடைய பாசத்தை அவர் உணர்ந்து கொண்டார். இன்றும் பாசத்திற்காக, அன்பிற்காக, மாற்றத்திற்காக ஏங்கும் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் பாசமழை பொழிகிறார். இரண்டாவதாக, பண்பாளர்களாக உருவாக்குபவர். பண்பாளர்களாக உருவாக்குபவர். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், போர்வெறியன், இரத்தப்பிரியன் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தன் மெய்ப்பனாக மாற்றினார், பண்பாளனாக மாற்றினார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஏசாயா 45:1 சொல்லுகிறது, கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். கர்த்தருடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட மோசமான மனிதனையும் மாற்றக்கூடியது.
கோணலான கரடு முரடான பாதைகளை தெரிந்து கொண்டவர். ஆனால் கர்த்தர் அப்படியே கோரேசை விட்டுவிடவில்லை. ஏசாயா 45:2 கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் கோரேசனுடைய வழிகளை, பாதைகளை செவ்வையாக்கினார். இரக்கத்தை, அன்பை, நட்பை, உதவியை எதிரி நாட்டு அரசனிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கோரேஸ் மாமன்னர் தேவ ஜனங்களிடம் இரக்கத்தை காண்பித்தார். பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த தேவ ஜனங்களுக்கு சுதந்திரம் தந்து எருசலேமுக்கு திரும்பிச் செல்வதற்கு உதவி செய்தார். பாபிலோன் மாமன்னர் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து எடுத்துச் சென்ற பொன்னையும் வெள்ளியையும் தேவாலய பாத்திரங்களையும் கோரேஸ் மன்னர் திரும்ப கொடுத்தார். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-11 ஒரு நாளில் நேபுகாத்நேச்சாரை போல ஆடம்பரத்தின் மேல், பொன் வெள்ளியின் மேல் ஆசை உள்ளவராக, வெறி உள்ளவராகத்தான் கோரேஸ் இருந்தார். ஏசாயா 45:4 ஆண்டவரும் கோரேஸ் ஆசைப்பட்டதை எல்லாம் கொடுத்தார். கர்த்தருடைய காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று கர்த்தர் கவனித்தார். அதையும் வேதாகமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எஸ்ரா 1வது அதிகாரம் 7-11 கோரேசனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். பொன்னாசைக்கு, பொருளாசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த கோரேஸ் ஜெயித்த நாடுகளின் பொக்கிஷங்கள் எல்லாம் அரசனுக்கு தான் சொந்தம். ஆனால் கோரேஸ் அனைத்தையும் திரும்ப கொடுத்தார், எண்ணி கொடுத்தார். எந்த பொருள் மேலும் அவர் ஆசைப்படவில்லை. கொடுக்கின்ற பண்பாளர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, மெய்ப்பனுடைய சுவாபத்தை உடைய பண்பாளர்களாக உங்களை மாற்ற ஆண்டவர் இயேசுவால் முடியும். யூத மார்க்கத்தில் ஊறினவனாக, பக்தி கலந்த கொடூரனாக, மதவெறியனாக, கொலைக்காரனாக, துன்புறுத்துகிறவனாக, பயமுறுத்துகிறவனாக ஒரு ரவுடியைப் போல சுற்றித் திரிந்த புதிய ஏற்பாட்டின் சவுலை அப்போஸ்தலனாக, திருச்சபையின் மெய்ப்பனாக, பண்பாளனாக, திருச்சபைகளை கட்டும் சிற்பியாக மாற்றியவர் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் பண்பாளர்களாக மாற்ற வல்லவர். மத்தேயு 21:31 இயேசு பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பரை பார்த்து சொன்னார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயக்காரரும் பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்தினுடைய பணிவிடைகளை, பக்தி கலந்த காரியங்களை செய்தாலும் நல்ல பண்புகளை இழந்து போனார்கள். ஆனால் சாதாரணமானவர்கள், பாவிகள் என்று அருவருக்கப்பட்டவர்கள், பண்பாளர்களாக, ஆண்டவரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள். ஆண்டவரால் எந்த ஒரு மனிதனையும், எப்படிப்பட்ட மனிதனையும் பண்பாளனாக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரியவனாக மாற்ற முடியும். கடைசியாய் பங்காளர்களாக மாற்றுபவர். ஏசாயா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் எருசலேமில் இடிந்து தகர்ந்து எரிக்கப்பட்டு கிடந்த ஆலயத்தை கட்ட
2194 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பெர்சியாவின் ராஜாவை தெரிந்து கொண்டார். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா போன்றவர்களுடைய குடும்பங்கள் பாபிலோனில் உயர்ந்த பொறுப்பில் அதிகாரத்தில் இருந்தாலும் கர்த்தர் கோரேசை தன்னுடைய காரியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். ஆசியாவில் உள்ள மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றான நாகர்கோவில் கற்கோவிலை கட்டும்போது திருவிதாங்கூர் மகாராஜா அதற்கு தேவையான மரம், கற்கள், பணங்களை நன்கொடையாக கொடுத்து உதவினார் என்று வரலாறு சொல்லுகிறது. கோரேசனுடைய மிகப்பெரிய விசுவாசம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 1:2 பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் தமது தெய்வீக திட்டத்தில், இரட்சிப்பின் திட்டத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தில் ஒவ்வொருவரும் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பங்காளிகளாக மாற ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது பார்வையாளர்களாகவே நாம் ஆலயத்திற்கு வந்து செல்ல விரும்புகிறோமா? கோரேசுக்குள் இருந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? அல்லது விசுவாசி என்ற பெயர் நமக்குள் இருந்தும் அவிசுவாசத்தில் நிறைந்திருக்கிறோமா? எல்லைகளை கடந்த ஆண்டவர் பாசமாக அழைக்கிறவர், பண்பாளர்களாய் உருவாக்குபவர், பங்காளிகளாய் மாற்றுபவர். அந்த ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 458வது பாடலை பாடுவோம். தேவ சமாதான இன்ப நதியே. ஞான பாடல் 458. Amen.
ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, முழு உலகையும் முழுமையாக உருவாக்கினதற்காகவும் நீர் படைத்த அனைத்திற்கும் கருணை காட்டுவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து பிறரில் கிறிஸ்துவை காணவும் மெய்யான ஆண்டவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் என்பதை உணர்ந்து வாழவும் அருள் தாரும். கடவுளின் பாச அழைப்பை கேட்டு நடக்கவும், பண்பாளர்களாக மாறவும், பங்காளர்களாக நிற்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், தேவ சமூகத்திலே வர முடியாதபடிக்கு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும், சுகவீனமாயிருக்கிறவர்களையும், முதிர் வயதினுடைய பலகீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். நீரே தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவருடைய காலங்கள் சம்பூர்ணமுள்ள காலங்களாய், சமாதானமுள்ள காலங்களாய், விடுதலை உள்ள காலங்களாய் அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பின்மாற்றத்தின் நிமித்தம் தூரப்பட்டு தேவ சமூகத்தை தேடாதபடிக்கு விலகி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய அன்பின் பிரவாகத்திற்குள் இழுத்துக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை தந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கென்று சாட்சியாக நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களினாலே வேதனையில் தவிக்கிறவர்கள், சமாதானத்தை இழந்து நிற்கக்கூடியவர்கள், பலவிதமான பற்றாக்குறைகளோடு சிறுமைப்பட்ட நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைத்து துக்கத்தை மாற்றி தேவனுடைய ஆறுதல்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்பத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே சமாதானத்தை அருளி செய்யும், கருத்தொருமித்து ஜபத்தோடு வாழ்வை கட்டி எழுப்புகிற நல்ல அனுபவங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதி. நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளும். திருமண வாழ்விற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, தடைகளை மாற்றி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலும் தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்கிறார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சித்து நல்ல சுக பிரசவத்தை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் குடும்பங்களை அன்பினால் தம்முடைய கிருபையினால் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள், பல விதங்களிலே உறவுகளிலே காணப்பட்டிருக்கிற விரிசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் கீழ்ப்படிதலினால் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். விரிசல்கள் மாறி குடும்பங்களிலே உறவு பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த கல்வி ஆண்டிலும் தேர்வெழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வெழுத ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் தாங்கி இருக்கட்டும். வெற்றியாய் இந்த கல்வி ஆண்டை நிறைவு செய்து ஒரு புதிய கல்வி ஆண்டை கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்கி பணி செய்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் கர்த்தருடைய அன்பிற்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஊழியத்தினுடைய பாதையிலே நெருக்கப்படுகிறவர்கள் உண்டு. பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரிலே சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பட்சமாய் நின்று
நியாயம் கிடைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்க்கின்றவர்கள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்க்கிறவர்களுடைய கரங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்ட கரங்களாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அறுவடையின் தேசத்திலே அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள், தலைவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு, தீமையினுடைய வாய்களுக்கு கர்த்தர் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பொருளாதார சூழ்நிலைமைகளை தந்து தேசத்தை ஆசீர்வதியும். விலைவாசி உயர்வு, மழை தாழ்ச்சி, இயற்கையினுடைய எல்லா பேரழிவுகளுக்கும் விலக்கி தேசத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.